கொலோசியர் 3:22-23. வேலைக்காரரே, ஆ சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். சோ இங்க பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல், நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏனோ தானோ இல்லைன்னா கண்ணு அவங்க சும்மா கண்ணு மேலோட்டமா நீங்க என்ன பண்ணாதீங்க, வேலை செய்யாதீங்க அப்படின்றார். அப்போ ஆண்டவர் கவனிக்கிறாரா? நீங்க உண்மையாவே உங்க எஜமான்கள் கீழ்படுகிறீங்களா? இருதயத்துல இருந்து ஆண்டவர் கவனிக்கிறாரா, கவனிக்கலையா? கவனிக்கிறார். நிறைய இடத்துல ஈஸியா சொல்லிடலாம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு சம்பளம் உயரல, ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆனா இருதயத்துல இருந்து நம்ம கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோமா? ஏன்னா நம்ம சமுதாயம் என்ன சொல்லி கொடுக்குது, முதலாளி சரியில்லைன்னா யூனியன் கிரியேட் பண்ணு, முதல்ல சரியில்லை யூனியனை கிரியேட் பண்ணி சண்டை போடு, ஒரு போராட்டத்தை நீ நடத்து, ஸ்ட்ரைக் பண்ணு. அதுதான் நம்ம சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி தராரு? கீழ்ப்படி. இருதயத்துல என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பாக்குறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது உங்க உலக பாஸ் கிடையாது. ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டமான முதலாளிகளை கொடுக்குறாரு. 1 பேதுரு 4:6 படிங்க. 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இல்ல போதும். பாத்தீங்கன்னா ஆண்டருடைய கைக்குள்ள இருங்க. நீங்க நினைக்கீங்க உங்க முதலாளி கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆனா உண்மையாவே யார் கைக்குள்ள இருக்கிறீங்க? ஆண்டருடைய பலத்த கைக்குள்ள இருக்கிறீங்க.